ஹாய் மக்களே, அந்த பகல்காம் அட்டாக் அப்புறமா ஸ்ரீநகர் தால் லேக் ஏரியா இப்படி தான் இருந்துச்சுங்க. இந்த என்டிடிவி நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் டிரைவர் வந்து ரொம்ப தைரியமானவருங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் இத்தனை 1000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணி. உங்கள் டே குல்மார்க்கு, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அன்னைக்கு டே குல்மார்க்கு, அதுதான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் போக முடியாது. லோக்கலில் கூட நம்ம போகலன்னா எப்படி, நீங்கள் வாங்க ஹோட்டல்லே இருக்காதீங்கன்னு சொல்லி எங்களை சிக்காரா ரைட் கூப்பிட்டு போனார். ஸோ வியாழக்கிழமை காலையில் எங்களுக்கு போக வேண்டிய சிக்காரா ரைட் முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டி இருந்துச்சு. ஆனால் செவ்வாய்க்கிழமை அட்டாக் நடந்துச்சா, புதன்கிழமை காலையில் ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லி பெருசாக கட்டுப்பாடுகள் சொல்லலை. பயத்தினாலேயே நிறைய பேர் முடங்கியிருந்தாங்க. அடுத்தடுத்து போகிற அவுட்டர் ஏரியாங்களுக்கான ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. லோக்கலில் ஓரளவுக்கு மதியம் 3 மணி வரைக்குமே எல்லாமே இருந்துச்சு. ஹோட்டல் இருந்துச்சு. வண்டிகள் பெருசாக போகலனாலும் ஹோட்டல்லாம், அதாவது மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால சாப்பாட்டு தலங்கள்லாம் மெயினாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால எங்கள் டிரைவர் வாங்க நம்ம போயிட்டு வந்துடுவோம், நீங்கள் அப்படிலாம் லாக் ஆகாதீங்க ஹோட்டலுக்குள்ளேயே சொல்லி எங்களை தைரியம் கொடுத்து கூட்டிகிட்டு போனார். அதனால் சிக்காரா ரைடு. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் சிக்காரா ரைடு வந்து போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோன்னு தான் சொல்லணும். அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக, அவ்வளோ பயத்துக்கு நடுவுலையுமே அதில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் மனசு வந்து லேசாயிடுச்சு. ஸோ அந்த நாங்கள் என்ன அங்கே பார்த்தோன்றதை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். எத்தனை பெரிய பெரிய பில்டிங்களுக்கு நடுவில், அதாவது சென்டர் ஆஃப் டவுனுக்கு நடுவில், அந்த ஸ்ரீநகர் டவுனுக்கு நடுவில் பெரிய ஏரிங்க. அந்த ஏரியில் நிறைய ஹவுஸ் போட்டு, இந்த கிட்டத்தட்ட இந்த நம்ம கேரளாவில் போகிறோம் இல்லையா, அலப்பி, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆலப்புழாவில் நம்ம ஹவுஸ் போட்டில் தங்குவோம்ல, அது மாதிரி தான். ஆனால் வந்து இது கொஞ்சம் இந்த காஷ்மீர் கல்ச்சரில் இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் வேறையாக இருக்குது. இங்கே இருக்க மனிதர்கள் வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய கலாச்சாரம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டில் ஏறின உடனே இந்த பையா வந்துட்டார். ஸோ எல்லாமே கொண்டு வந்து நம்ம கைக்கு கொட்டுற தூரத்துக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஃபுட்டிலிருந்து நம்ம வாங்க வேண்டிய டெக்கார் ஐட்டம்ஸ்லேருந்து துணிமணி கூட இங்கே கிடைக்குது. காஷ்மீரி ஸ்பெஷலான கார்பெட்டு, ஷாலு, பழமையான 150 வருஷம் பழமையான அந்த அந்த வம்சாவளியை சார்ந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த மிதக்கிற ஹவுஸ் போட்டுக்குள்ளே கடை வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கடை. அந்த கடைக்குள்ளே போனால் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்குன்றதே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வெளியிடங்களில் என்ன இருக்கோ, சாதாரண கடைகளில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயுமே. நார்மலாக இது தண்ணிக்குள்ளே தான் நம்ம இருக்கோன்றதே நம்ம மறந்து போகிற அளவுக்கு கடைகள் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இவர் வந்து நிறையா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஜெம் ஸ்டோன்ஸ், அதை தான் காட்டிகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன். எனக்கு பிடிச்ச மாதிரி 1-2 பார்த்துட்டு, நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக காமிச்சிட்டு இருந்தார். அவர் என்ன புலம்பிகிட்டு இருந்தாருன்னா, இந்த மாதிரிலாம் அட்டாக் நடந்ததுனால எங்கள் வாழ்வாதாரமே போச்சு, இந்த சீசனுக்கான வருமானமே எங்களுக்கு போச்சு, டூரிஸ்ட் மட்டும்தான் எங்களுடைய மெயின் வருமானம், அதெல்லாம் வந்து இப்போது பயந்துட்டு இனிமேல் யாருமே வரமாட்டாங்க, எங்கள் வருமானமே இந்த வருஷம் போச்சு, நீ எப்போதான் இதெல்லாம் சரியாகும்னு தெரியலன்னு சொல்லி எல்லாருமே அன்னைக்கு நாங்கள் பார்த்த ஒவ்வொருத்தரும் இதே வருத்தத்தை தான் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் வாங்கி பொறுமையாக பார்த்தாச்சுங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, கொள்ளை அழகுங்க. அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டே பார்க்குற அழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த நேரில் போய் அனுபவிக்கிறப்ப தான் அந்த ரம்யமும் அந்த அழகும் அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் போட்டில் போகிறதும் வர்றதும். நிறைய பேர் வந்து ஒரு பதட்டத்தில் மறுநாள் வந்து ஃப்ளைட் வந்து இன்னும் 2-3 நாள் கழித்து அவங்களுக்கு இருந்தாலுமே வேகமாக செக்இன் ஆகிட்டு கிளம்பிட்டு தான் செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டு தாங்க இருந்தாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்துட்டாருங்க, இந்த காஷ்மீரி ஐட்டத்தெல்லாம் கொண்டுட்டு. ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸ். நைட் ஸ்டே பண்ணோன்னா 1 டே வந்து எங்கள் ஐட்னரியில் கூட இருந்துச்சு, நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டோம், இந்த அட்டாக்னால வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த ஹோட்டல்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதாங்க நம்மளுடைய லக்ஸுரியை பொறுத்து நம்ம இங்கே எந்த ஹவுஸ் போட் வேணாலும் நேரடியாகவும் புக் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல் ஏஜென்சி மூலம் போயிருந்தாலுமே அவங்களுடைய பிளான்லேயுமே அதை அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஏன் இறங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் லேக்கில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்லேயும் போய் வேணுன்ற அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அங்கே வந்து காஷ்மீரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, வேணுன்றவங்க அங்கே மேக்கப் பண்ணி நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ரைடு எப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பார்கெயின் பண்ணியும் நம்ம பேசிக்கலாம். அதெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்ம ரேட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நல்லாவே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. யாருமே ரொம்ப ரூடாக ரஃப்பாலாம் பிஹேவ் பண்ணுறது இல்லைங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த காஷ்மீர் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ரொம்ப பண்பானவா தன்மையானவங்களாக இருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்துங்க.
உண்மையாக நான் பார்த்த அந்த ஒரு வாரம் மக்கள் வந்து அவ்வளோ அன்பு. நம்ம ஊரில் கூட நம்ம ஏதாச்சும் 2 தடவை பார்கின் பண்ணோன்னா அவங்க உடனே டென்ஷன் ஆகி கோவப்படுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக தன்மையாக தான் நடந்துக்கிட்டாங்க. இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் காஷ்மீர் போவேங்க. இந்த குல்மார்க் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த அட்டாக்னால எங்களுக்கு குல்மார்க் மிஸ் ஆகிடுச்சு. இல்லாட்டி புதன்கிழமை குல்மார்க் தான் நாங்கள் போயிருக்கணும். வியாழக்கிழமை காலையில் தான் எங்களுக்கு ஷிகாரா ரைடு இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக நான் இன்னொரு தடவை காஷ்மீர் போவேன். அதை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா காஷ்மீர் வந்து அவ்வளோ அழகான இடம். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் பார்க்கணுன்றவங்க நிச்சயமாக பார்த்துடணுங்க. அவ்வளோ வந்து அழகான இடம். எல்லாரும் போனால் சந்தோஷம்தான். நான் சொன்னேன் இல்லையா, மிதக்கிற கடைகள், துணிக்கடை பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு போட்டில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மீனா பஜார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மால்களில் சென்னையிலலாம் வந்து மீனா பஜார் மாதிரி ஒரு தனி கடை இருக்கும். அந்த கடைகளுக்கு இவங்க தான் இங்கேருந்து தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்க தான் பேஸு. இவங்க தான் அங்கே சென்னையில் வச்சுருக்காங்களாம், அங்கே சொன்னாங்க. அது ஒரு வந்து கவர்மெண்ட்டோட அண்டரில் இருக்க கடைன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய வெரைட்டி பேரில் வெரைட்டி ஆஃப் துணிக்கடை, ஹேண்ட்லூம்ஸு எல்லாமே. கார்பெட்டு தான் இங்கே ரொம்ப மெயினாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான கலைநயம். வாங்கி தான் தூக்கிட்டு வர முடியல. எது எடுத்தாலும் 25,000 30,000. ஸோ பார்கெயின் பண்ணால் ஒரு 15 to 20 கிலோ முடிக்கலாம். ப்ளஸ் ஒரு கார்பெட்டுமே 20 கிலோ 15 கிலோ இருக்கும் போல இருக்குது. நம்ம ஃப்ளோரில் விரித்து வைக்கிறதுக்கு நம்ம ஹாலுங்களில் ஒரு அழகு பொருளாக வச்சுக்கலாம். ஆனால் வாங்கி போட்டால் ஒரு 100 வருஷத்துக்கு தாங்குன்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. 150 வருஷம் கார்பெட்லாம் காமிச்சாங்க. உண்மையாகவே அழகாக தான் இருந்துச்சு. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தானே. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். நடுவில் விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே மேடு மண் தளங்கள் மாதிரி வர இடங்களில் விவசாயம் பண்ணி, இது வந்து இந்த லேக்குக்குள்ளேயே ஒரு கிராமமே ரன் ஆகுதுங்க. அவங்க அங்கேயே கடை வச்சுருப்பாங்க பொழுது. இதை பார்த்தீங்களா, இந்த விவசாயம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஹவுஸ் போட்லேயே வந்து அந்த போட்லேயே வந்துட்டு விவசாயம் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறது. நம்ம எப்படி 2 வீலர் வச்சுட்டு நம்ம ஊரில் வாழ்கிறோமோ அந்த மாதிரி இவங்க தண்ணிக்குள்ளேயே எல்லாமே இருக்குங்க. நம்ம இந்தியாவிலேயே மிதக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடம் இந்த ஸ்ரீநகர் தான். ஸோ இங்கே இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டுன்றது இந்த டூரிஸ்ட் வந்து இந்த டால் லேக்ன்ற பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டூரிஸ்ட்டை வச்சு தான் இந்த இடம் வந்து பிஸ்னஸ் போல் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அது எல்லாமே இருந்துச்சு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா என்னால் கவர் பண்ண முடியல. இந்த பார்பிக்யூலாம் வந்து போட்லேயே வச்சு வந்து சுட்டுலாம் கொடுத்தாங்க. ஏகப்பட்ட பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நிறைய டைம் 2.5 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ரீநகர் டால் லேக் ஷிகாரா ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எங்கள் டிரைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இவர் தாங்க, இர்ஃபான் பாய் தம்பி. ரொம்ப தைரியமானவருங்க. அவர் இருந்ததுனால தான் எங்களுடைய டூர் வந்து ரொம்பவே சேஃபாக செக்யூராக ஹாப்பியாக இருந்துச்சு. இவர் எங்களை கொண்டு போய் ஒரு 3 மணிக்கு மேலே ஹோட்டலில் விட்டுட்டாரு. மறுநாள் இவர் எப்படி எங்களை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேஃபாக சேர்த்தாரு அப்படின்ற ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வீடியோ தான் அடுத்து vlog 6 நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பாய்.